கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இதில் இன்னைக்கு சிலருடைய பெயரை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். என்னென்னா, நம்மளுடைய இந்த கன்னி தெய்வ சேனலில், இந்த கன்னி தெய்வ குடும்பத்தில் இவங்கெல்லாம் பயணம் செய்கிறது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நாளுக்குள்ளே நமக்கு அனுப்பியிருக்கிற கமெண்டை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். மைக்கேல் ஜஸ்வந்துங்கிறவங்க 10-20 நாளைக்குள்ளே அவருக்கு அனுப்பியிருக்க கமெண்ட் 905. சபரிக்குமார் என்பவர் 806 கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. அதாவது கன்னி தெய்வம் துணை என்ற கமெண்ட் மற்றும் கேள்விகள் இது போல் நிறைய இருக்கும். என்னெல்லாம்னு எனக்கு தெரில, ஆனால் இவ்வளோ இருக்குது. அதே போல் இசக்கிராஜுங்கிறவங்க 790 அனுப்பியிருக்காங்க. மைக்கேல் ஜஸ்வந்த், உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சபரிக்குமார் அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இசக்கிராஜ் அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அதற்கு அடுத்தபடியாக சென்னையைச் சேர்ந்த சேகர், அதற்கு முன்பாக ஃபெஸ்டிவல் சேனல்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. 605 கமெண்ட் வந்திருக்கு. அவங்க உண்மைக்குமே நம்ம கன்னி தெய்வ மேலே ஒரு உண்மையான பிடித்தம் உள்ளவங்க. அதனால தான் இவ்வளவு கமெண்டு, இவ்வளோ கன்னி தெய்வம் துணைங்கிற வார்த்தைகளை முதல்ல எழுத முடியுது. அதே போல் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த அன்பு சகோதரர் சேகர், நல்ல மனிதர், கவிதை ஞானத்தோடு எழுதக்கூடிய ஒரு மனிதர், 595 கமெண்ட் எழுதியிருக்காங்க. அதே போல் ரோஷினி என்பவர் 529 கமெண்ட் எழுதியிருக்காங்க. சாய் சாரா ஃபேஷன் அப்படிங்கிறவங்க 504. இவங்களுக்கு சொந்த ஒரு நாகர்கோவில். இவங்க 504 கமெண்ட் எழுதியிருக்காங்க. அடுத்தாப்பில் விஜயலட்சுமிங்கிறவங்க 504 கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. சிவானிங்கிறவங்க 504 கமெண்ட் எழுதியிருக்காங்க. அடுத்தபடியாக பனகுடி அருகில் உள்ள ரோச்மியாபுரத்தை சேர்ந்த கண்ணன் 484 கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. தஞ்சாவூரை சார்ந்த ராதிகா செல்வராஜ் 407 கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. பாண்டியன் 453 அனுப்பியிருக்காங்க. மற்றும் கோயில்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் 394 அனுப்பியிருக்காங்க. நவீன் 403 அனுப்பியிருக்காங்க. சென்னையை சேர்ந்த ஆரோக்கிய செல்வி 390 அனுப்பியிருக்காங்க. லாவண்யா 379 அனுப்பியிருக்காங்க. இட்டமொழியை சார்ந்த சத்யா 376 அனுப்பியிருக்காங்க. தாமரை சேகர் 367 கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. நாகராஜுங்கிறவங்க 357 கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. மீண்டும் ராஜேஸ்வரி கண்ணன் 340 கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. கணவன் மனைவி ரெண்டும் சேர்ந்து 1000 தொட்டுட்டாங்க கமெண்டு. பெவின் வர்ஷினி 303, தனலட்சுமி 303, தினேஷ் 303, நிதிஷ் 303, சித்ரா ரமேஷ் 303, அகிலா பாலா 303, செல்வ கணபதி 289, திருப்பதி 281, வள்ளி சுரேஷ் 266, ராஜேந்திரன் 203, பொன்சேகர் 183, நம்ம ஊர் செய்தி 155, புஷ்பலட்சுமி 149, பூதநாதன் 115. இத்தனை உறவுகளையும் மனதார வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட 4, 7, 10, 16, 19, 20, 23, 26, 28, 30, 32, 34, 35 உறவுகள். சாதாரணமாக ஒரு 20,000 கமெண்ட் இந்த 35 உறவுகள் அனுப்பியிருக்காங்க. என்ன கமெண்ட் அனுப்பியிருக்காங்கன்னா, கேள்விகள் அனுப்பியிருக்கிறாங்க, கன்னி தெய்வம் துணைன்னு அனுப்பியிருக்காங்க. அப்போ இவங்களை நம்ம வாழ்த்தியே ஆக வேண்டும். எவ்வளவோ வேலை போல் இருந்தாலும் நம் கன்னி தெய்வ சேனல், இது நம் சேனல், நம் குடும்பம், அனைத்து பதிவுகளும் நம் பதிவுகள், அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறார்களே, இவர்களை நான் வாழ்த்தித்தானே ஆக வேண்டும். ஏன் வாழ்த்துகிறேன் என்று கேட்டால், இதில் லாபம் அவங்களுக்கு தான். 100% லாபத்தை ஒரு நாள் அறுவடையாக எடுப்பாங்க. அன்பானவர்களே, கன்னி தெய்வத்தின் அன்பு பிள்ளைகளே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் உள்ள ஒவ்வொரு பதிவுகளும் நமக்கானவை, தனி நபருக்கானவை கிடையாது. ஒட்டுமொத்த கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கானவை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுப்பது மட்டுமல்ல, முதலில் வணங்க வேண்டும். எவ்வாறு வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கு தான் இங்கு தெளிவாக பதில் வைத்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்பொழுது கேள்வி பதிலுக்குள் வருவோம். முதலாவதாக ஒரு ஆடியோ. இது இப்போ இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நடந்தது தான். இப்போ எங்கள் அக்காவுக்கு நடந்தது 1 மாதம் ஆகுது. எங்கள் அக்காவுக்கு கேரளாவில் தான் காலையில் 4 மணி போல் அதாவது நீங்கள் பேசுகிறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. தயவு செய்து பதிவுகள் எனக்கு அனுப்புபவர்கள் கொஞ்சம் சத்தமாக பேசி அனுப்புங்கள். இப்போ அதை ஆடியோவில் கேட்டுறோம், ஆனால் எனக்கு கேட்டால் தான் நான் பதிலளிக்க முடியும்.
மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கோலம் போட போயிருக்கும் போல் அது வந்து யாரோ பயந்தது போல் அதுலேருந்து அதுக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப முடியாமல் கிடந்துச்சு. ஒரு 23-24 ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, வருது, எதுவுமே கேட்கல. இப்போ எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கு இந்த ரேஷன் கடையில் கரும்பு கொடுக்க போயில நாங்கள் வாங்கையில் இன்னொரு தங்கச்சி, இந்த உதயான்னு சொல்கிறேனே, அவள் அம்மா சொல்கிறேன், இந்த மாதிரி அக்காவுக்கு உடம்பு முடியலையா, கோலம் போட போச்சான், என் நிழல் போல் யாரோ வந்துட்டு போனாங்களாம். அதுலேருந்து அதுக்கு உடம்புக்கு முடியல, ஒரு கையை தூக்க முடியல, அசைக்க முடியல, ரொம்ப முடியாமல் கிடக்குது. அதுக்கே பயம் கொடுத்துருச்சு. ஏன்னா மகளும் மருமை வீட்டில் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க, பேரன் இதெல்லாம். சரி நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகப்போகுது, குழந்தைய வேற ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு அது ரொம்ப இதுவாக இருந்திருக்குது. அப்போ எங்கள் அந்த தங்கச்சிட்ட எங்கள் அக்கா சொல்லியிருக்குது, இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, நான் பயந்தது போல் இருக்குது, முடியாமல் கை காலெலாம் இதுவாமல் கிடக்குதுமா, நீங்கள் போய் எந்த ரூபத்தில் போவீங்களோ தெரியலம்மா, நீங்கள் போய் சரி பண்ணிட்டு வாங்கம்மான்னு நான் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க அதோட சாமி கும்பிட்டுட்டு நான் விட்டுட்டேன். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுது எங்கள் அக்கா. இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸில் வந்து ஒரு சித்தரை வச்சுருந்தேன். அவர் மூலியமா வந்து என்னைய பயங்காட்டுச்சு. ஃபஸ்ட்டு பயங்காட்டினாரு, போ அப்படின்னு அரட்டின உடனே எனக்கு கொஞ்சம் தெளிவாச்சு. அப்புறம் கருவண்டு உருவத்தில் நான் சொல்லிதான் தாயிட்ட சாமி கும்பிட்டேன். தலை புடதி வலிக்குது, ஒரு கை காலை இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லுதும்மா, நீங்கள் இந்த ரூபத்தில் போய் தலையிலேருந்து தடவி கொடுத்துட்டு வாங்கம்மான்னு நான் என் தாயிட்ட சொன்னேன். அதே போல் கருவண்டு உருவத்தில் போய் தலையிலேருந்து ஃபுல்லாக பாதம் வரைக்கும் சரியாயிடுச்சான். ஒரு 11 மணிக்குள்ளே வண்டு போல் வந்து கருவண்டு போல் வந்து தடவி கொடுத்துருக்காங்க. கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. சரியாயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுது. இப்போ எனக்கு சரியாயிடுச்சு. எனக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். தாயே அம்மா ஆனால் எனக்கு ஒரு பயம், நம்ம அனுப்பலாமா அவங்களுக்கெல்லாம், இப்போ அனுப்பலாமா என்னங்கிற ஒரு பயம் வேற எனக்கு இருக்குது. நம்ம தெய்வத்தை அங்கங்கே போய் அவ்வளோ தூரத்தில் அலைய விடலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் தாயே எனக்கு நான் கண்ணி எடுத்ததுலேருந்து பள்ளி வருவாங்க. அந்த பள்ளியவே நான் என் தாயை கன்னியாகவே நினச்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாயே அப்படின்னு. மகிழ்ச்சி அம்மா. அதாவது முறைப்படி எடுத்திருந்தால் நீங்கள் அனுப்புகிறேன் என்று சொன்னது உண்மை. முறைப்படி எடுக்காத பட்சத்தில் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீர்கள். அந்த தெய்வம் எங்கிருந்தாலும் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது கேட்கிறது, உங்களுக்கு நல்லது செய்கிறது. மகிழ்ச்சிமா. கண்டிப்பாக ஒரு கன்னி தெய்வம் நினச்சா செய்ய முடியும். ஆனால் அனுப்புறது சரிதானா என்று சொல்லி கும்பிட்ட பிறகு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நல்லது செய்கிறதுக்கு தான் நாம் இருக்கோம். அதனால் தயவு செய்து இனி அப்படி ஒரு எண்ணம் வந்தால் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள், வணங்காதீர்கள். ஏன்னா இதில் சிரமமும் இருக்குது. முதல்ல உங்கள் கன்னி தெய்வம் வந்து நிலையான பதி அமைக்க வேண்டும். நீங்கள் நிலையான பதி அமைத்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. 2வது, மாந்திரிகர்கள் கண்ணுக்கு இது அகப்படக்கூடாது. 3வது, தீட்டு இருக்கக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடாது. 4வது, நீங்கள் அந்த அளவுக்கு உண்மையாக எடுத்து வணங்கும் பொழுது தான் அவங்களுக்கு பதி அமையும். பதி அமையும் பொழுது பதிக்குள்ளே எந்த பிரச்சனாலும் உடனே வந்து உட்காந்துருவாங்க. பதி இல்லாத பட்சத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் அவர்கள் தெய்வம், அவர்களுக்கு தெரியும் இதை செய்ய வேண்டுமா இதை செய்யக்கூடாதா என்று. உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேனம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, நாங்கள் இதுதான் குரல். இப்படி இருக்கணும். இதுக்கு முன்னே நீங்கள் பேசுனது மெதுவாக இருந்து, இப்போ இது எவ்வளோ தெளிவாக இருக்குது. எனக்கு இவ்வளோ தெளிவாக கேட்கும். குரலை பாருங்கள். சிவகாசி பக்கத்துலேருந்து பேசுகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வத்தை முறைப்படியாக எடுத்து நடத்தணும்ண்ணா. அவங்ககிட்ட ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் சொன்னீங்க தீபாவளிக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படி சொன்னீங்க. எங்கள் வீட்டில் வந்து கன்னி தெய்வம் இப்போ கும்பிட்டுருக்கோம், ஆனால் முறையை எடுத்து கும்பிடலன்னா, நீங்கள் வந்து முறையை எடுத்து கொடுக்கணும்னு வேண்டுகோள்ண்ணா. தேங்க்யூ. மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் பேசியிருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு கண்ணியை எடுத்துருவோம். அதுக்கு முன்பாக என்னென்னா, நீங்கள் நம்ம பதிவுகளை எல்லாம் பார்க்கிறீர்களா, முழுவதும் பார்த்திருக்கிறீர்களா, கன்னி தெய்வத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்பது முக்கியம். ஆகவே அனைத்து பதிவுகளையும் பாருங்கள், கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு விடலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னித்தாயே துணை. மகிழ்ச்சி. இவருடைய குரல் நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம்.
இவருக்கு வருகின்ற 15ஆம் தேதி நல்லபடியாக கன்னி தெய்வத்தை எடுக்கிறோம். ஆகவே அவர் என்ன பேசியிருந்தாலும் இப்போதைக்கு அது ஆடியோ வேண்டாம். ஏனென்றால் கன்னிக்கு தேதி குறிச்சாச்சு, அதே சம்மந்தமாக தான் பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இருக்கட்டும். மீண்டும் அவர் கன்னி தெய்வத்தை எடுத்து பயனடைந்த பிறகு அவர் கூறும் சாட்சியை நாம் இங்கு பதிவிடலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா. கன்னி தெய்வம் துணை. எனது பெயர் எஸ்தர் செல்வராஜ். இன்னைக்கு நீங்கள் காலையில் அனுப்பியிருந்த பதிவில் முழுசாக பார்த்துட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த சின்ன பாப்பா பாடின பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த ஒரு பாட்டே முழுசாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த குழந்தை இன்றைக்கும் என்றைக்கும் எல்லா நாளும் நீண்ட ஆயுசோட நல்லபடியாக நல்லா வளரணும். அந்த குழந்தை மட்டுமல்ல, இங்கு பயணம் செய்யக்கூடிய அனைத்து குழந்தைகளும் நீண்ட ஆயுசோடு நல்லபடியாக வளர வேண்டும், நல்லபடியாக படிக்க வேண்டும். எஸ்தர் செல்வராஜ் சென்னையில் இருக்கிறார்கள். சொந்த ஊர் கன்னியாகுமரி. இன்னும் அவர்களை பற்றி நிறைய தெரியும். அவர்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க இருக்கிறோம். ஆனால் இன்னும் நாள் குறிக்கவில்லை. மகிழ்ச்சி. மீண்டும் அவருடைய ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். நல்லா வாழணும் நாங்கள் வாழ்த்துறோம். கன்னி தெய்வங்கள்கிட்டையும் நாங்கள் வேண்டிக்கிறோம். அந்த பொண்ணும் சந்ததிகளும் என்றைக்கும் நல்லா இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் சவுண்டாக பேசணும். என் குரல் எப்படி இருக்கு? நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை அமையணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். மகிழ்ச்சி. நிச்சயமாக அனைவரும் நன்றாக இருப்போம், எல்லோருக்காகவும் வேண்டிக்கிறோம்னு சொன்ன அந்த அன்பு உள்ளத்தை பாராட்டுகிறேன். அடுத்த ஒரு கேள்வி. அண்ணா, இதுபோன்று பல குழந்தைகள் நம் கன்னி தெய்வங்களை பற்றி பாட வேண்டுமண்ணா. இந்த புகழ் அனைத்தும் நம் ரூபினி சலைசால் அம்மாவே சேருமண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். உண்மைதான் அம்மா. மகிழ்ச்சி. இதில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் என்னுடைய வரிகளை எடுத்து அவர்கள் பாடல் வரிகளாக தொகுத்து அங்கு பாடியிருக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்கள் இங்கு வரும், இன்னும் பல அதிசயங்கள் நடக்கும் என்பதெல்லாம் உண்மை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அத்தைகளுக்கும் நன்றி கூறி அடுத்த ஆடியோவை கேட்கிறேன். அண்ணாச்சி வணக்கம். கன்னி தெய்வமே துணை. அண்ணாச்சி திருச்சியிலேருந்து சிறுமத்துறை. அண்ணாச்சி எனக்கு பதில் நீங்கள் அழிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. அண்ணாச்சி நீங்கள் பதில் போட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா பதிவும். மகிழ்ச்சி சேர்மத்துறை. உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது அண்ணாச்சி. நான் தினசரி தீபயத்தை நான் வணங்கிட்டு தான் இருக்கேன். அண்ணாச்சி ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு கன்னி தெய்வம் உள்ளே வந்திருக்கா என்ன பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்தாப்புல நான் எப்படி பெட்டி வச்சு வணங்கலாமா இல்லை நம்ம சொந்த ஊர்லேயே வணங்கலாமா என்று நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் அண்ணாச்சி. கொஞ்சம் நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லுங்கள் அண்ணாச்சி. கண்டிப்பாக திருச்சி வரும்பொழுது சந்திப்போம். நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக இருந்தால், சொந்த ஊர்லேயும் சொந்த வீடு இருந்தால் உங்களுக்கு எந்த ஊர் நிரந்தரங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் அங்கே வணங்குறது சரி. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை. அண்ணாச்சி திருச்சியிலேருந்து சிறுமத்துறை. அண்ணாச்சி நான் போன வாரம் ஊருக்கு போயிருந்தோம், சொந்த ஊருக்கு. பேய்க்குளம் பக்கத்தில் மீராங்குளம் போயிருந்தோம். பேய்க்குளம் பக்கம் மீராங்குளம் வந்த உங்களுக்கு உங்கள் பேய்க்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை பார்க்க முடியலை. ஆனால் நான் இங்கேருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் திருச்சிக்கு வந்து உங்களை பார்க்கணும், உங்கள் வீட்டை பார்க்கணும். சிறப்பு தான் ஐயா, ரொம்ப சிறப்பு. உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இப்போ கன்னி தெய்வம் பெட்டி ஏற்கனவே சொக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தது போட்டிருந்தாங்க. அங்கே போய் தான் எல்லாம் வணங்கிட்டு வந்தாங்க. நாங்களும் வணங்கிட்டு வந்தோம். இப்போ சின்ன பிரச்சனைனால அவங்க வீட்டுக்கு யாரும் போகலை. இப்போ அவங்க யாரும் வரல அப்படின்னா பொதுவாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெளியே கொண்டு வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. மரத்துக்கு கீழே வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி அதை வைக்கணும் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 40 வரி மாதிரி வந்திருக்கு. 40 குடும்பத்தார் வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டி அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காங்க. தனியாக ஒரு கோயில் மாதிரி கட்டுறது நல்லதா, வீட்டிலே வச்சு வணங்குறது நல்லதானாச்சு? நாங்கள் இங்கே திருச்சியில் நான் தீபம் ஏற்றி தான் வணங்கிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்பிவிட்ருப்பேன், கன்னியோட பதிவு அனுப்பிவிட்ருப்பேன். பொதுவாக கன்னி தெய்வத்தை ஒரு வீட்டிற்குள் வைத்து முறைப்படி அனைத்து உறவுகளையும் வர வைத்து வழிபடுவது சிறப்பு. தனியாக கோயில் கட்டி வழிபடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டாண்டு காலமாக வாழையடி வாழையாக தொடர்ந்து நடந்துவிடும் என்றால் அதுவும் சிறப்புத்தான். ஆனால்
அதை விட வீட்டிற்குள் வைத்து வழிபடுவது சூப்பர். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். குழந்தைங்கள வச்சு நான் தினசரி நான் பூஜை தீபம் ஏற்றி பூஜை வணங்கிட்டு தான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதான் என்னாச்சு, கன்னி தெய்வம் எங்கே வைத்து கும்பிட்டாலும் முறைப்படி எடுத்திருக்கிறோமா என்பது முக்கியம். நம்ம வணங்கும்போது வர்றாங்களா எப்படின்னுங்கிறது எனக்கு தெரியும் அண்ணாச்சி. அதான் அண்ணாச்சி ஒரு முறை பார்த்துட்டு சொன்னால் போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி நம்ம கும்பிட்றது கரெக்டு தான் அப்படின்னு நான் கொஞ்சம் உணர்ந்துக்குவேன். உங்களெல்லாம் நான் என்ன சொல்லன்னு தெரியல. மறுபடியும் அழகாக கூப்பிடுறீங்க, வந்து பார்த்துட்டு போனால் சந்தோஷப்படுவீங்கன்னு. ஆனால் என் ஊருக்கு அருகில் தான் வந்திருக்கீங்க, இவ்வளோ பதிவுகளை பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னை வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலை, என்கிட்ட பேசணும்னு தோணலை. என்ன உலகம் இது? நான் இதை என்னன்னு சொல்ல, எப்படி சொல்ல? எல்லோருக்கும் நான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, எல்லா வீட்டுக்கும் நான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஆஸ்பத்திரி போயில டாக்டர் அங்கே வருவாரா? டாக்டர் வந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் டாக்டர்கள் வந்ததெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிஸியான உலகத்தில் நம்ம டாக்டரை தேடி தான் போய் நின்னாகணும். பழைய காலம் மாதிரி இல்லை. ஒரு காய்ச்சல் போனாலே முதல்ல ஒரு ஸ்கேன் எடு, தலைவலின்னு சொன்னால் ஒரு ஸ்கேன் எடு, ஒரு எம்ஆர்ஐ எடு, அப்படி சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு நீங்கள் செய்கிறது முறைதானா சரிதானா அது கண்டிப்பாக நான் வருவேன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஏன் நீங்கள் வரணுங்கிறது தோண மாட்டேக்கு அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்கலாமே. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் ஊரில் இருக்கீங்களா இல்லையா, நான் வரலாமா, நான் இப்படி தான் வந்திருக்கேன், நாளைக்கு கூட பேய்க்குளம் பக்கத்தில் தான் சின்னமாடன் குடியிருப்பில் வர்ற 15ஆம் தேதி கண்ணி எடுக்கிறாங்க. நான் சின்னமாடன் குடியிருப்புக்கு கூட இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னே போயிட்டு வந்தேன். அதே போல் இன்னும் வருகின்ற 16ஆம் தேதி சின்னமாடன் குடியிருப்புக்கு போவேன். நாளைக்கு அந்த கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவரும் என்னை பார்க்க வராங்க. இப்படி நீங்கள் வந்து பார்ப்பது தானே சரி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று, நம்ம கன்னிவழி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான விண்ணப்பம். எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நான் வரணும் வீட்டுக்கு அப்படின்னு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, அன்றைக்கி நான் சென்னை வந்திருந்தேன். நிறைய குடும்பங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கு வாங்கன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. தயவுசெய்து அதை செய்யாதீர்கள். ஏன்னா நான் ஒரு வேலையாக சென்னைக்கு வரேன்னா அந்த வேலையை தான் முதல்ல முடிக்கணும், அதுதான் சரி. மறைமலை நகரில் 3 கன்னி தெய்வத்தை எடுத்துருக்குறாங்க. நான் அந்த கன்னி தெய்வ வீட்டுக்கு போகணும், அந்த கன்னி தெய்வத்தை பார்க்கணும், அவங்க வந்திருக்காங்களான்னு பார்க்கணும், வந்திருந்தால் வந்திருக்காங்கன்னு சொல்லணும், வரலன்னா வரலன்னு சொல்லணும். அங்கே இடைஞ்சல்கள் இருந்தால் இடைஞ்சல்கள் இருக்குதுன்னு சொல்லணும், இடைஞ்சல்கள் இல்லைன்னா நல்லா இருக்குது, இந்த கண்ணியமாக அவங்கள வாழ வைப்பாங்கன்னு சொல்லணும். என்னுடைய பணி திருப்பணி, அருட்பணி. அது எவ்வளவு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பணின்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இதில் கொஞ்சம் கூட யாரும் யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அனைவரும் ஆசைப்படுறாங்க. அது ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக வர முடிஞ்சால் கண்டிப்பாக வருவேன். நான் வர முடியலன்னா கூப்பிட்டவங்க வருத்தப்படக்கூடாது. கூப்பிடுறவங்க கூப்பிடுங்க, அது உங்கள் விருப்பம். நான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் கூப்பிடலாம், தப்பு இல்லை. முடிந்தால் வருவேன். அதுக்காக நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தவறு. இப்போ அன்றைக்கி மறைமலை நகர் போயிருக்கேன். மறைமலை நகர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூடுவாஞ்சேரியில் என்னுடைய சகோதரி வீட்டுக்கு 17 வருஷம் ஆச்சு நான் போய். அவளை திருமணம் பண்ணி கொடுத்துருந்தேன். சித்தி மகா. ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 நேரமாவது கூப்பிட்ருவா. இந்த 17 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள், 17 ஆண்டுகள் கழித்து அவள் வீட்டுக்கு போகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக கூடுவாஞ்சேரியில் அன்பு சகோதரர் கிருஷ்ணகுமார் வீட்டுக்கு போகிறேன். இப்படி ஒரு ஊருக்கு போயிட்டால் அந்த ஊரோடு நிற்கிறதில்ல, பக்கத்தில் இருக்க வேலைகளை வைத்துக்கொண்டு சென்று பார்த்துட்டு வருவேன். அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் எப்படிப்பட்டவன், எதுக்காக வரேன், எப்படி போகிறேன், எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதும் தெரியும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கன்னி தெய்வத்திற்காக ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் விருப்பப்பட்டு அழைப்பது தவறில்லை. அழைக்க வேண்டியது உங்கள் பாசம், அழையுங்கள். வர முடியவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணாச்சி, திருச்சியிலேருந்து சேரமுத்துரை அவர்களே, நான் திருச்சி வரும்பொழுது எனக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இந்த பிறவியில் உண்மையில் நீங்கள் சொல்லாங்க, நீங்கள் தான் கடவுள்னா அப்படி பொண்ணமாச்சு மொத்தமாச்சு ரூபடி செலவாச்சு எல்லா கண்ணியுடைய தெய்வத்துக்கும் நீங்கள் செய்வீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு இன்னைக்கு பதிவு கேட்டேன், மதுரையே யாரும் இதில் அழுதாங்க. உண்மையிலே எனக்கே உடம்பு எனக்கு சங்கடமாயிட்டேன். அந்த குழந்தைகள் படித்த பிறகு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நீங்கள் என்ன சொல்லுறீங்க, நான் ஏதாவது செய்வோம்ண்ணே. ஆமாம், எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்ம ஆட்சி தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. நல்லா சாப்பிட்டு நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கின வீட்டுக்கு
அதுக்காண்டி நீங்கள் வந்து எப்போ வருதோட வாங்கினேன். இல்லைன்னா எப்படி கடைக்கே வந்துருங்க, கடைக்கு ஒரு நாள் வந்து போயிருந்தேன். வருஷம் வாங்க, அவங்க வருஷம் வந்துட்டு போங்க. இதுதான் நியாயமானது. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வீட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்கார். இவர் வீட்டு பால் காய்ப்போட போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் நான் போகலை. இவருக்கு ஊர் வந்து ராதாபுரம் கால்கரை. அப்போது என் ஊர் பக்கம் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இவர் வீட்டுக்கு போனால், என்னால் போக முடியல. இப்போ அன்றைக்கி கூட ஒரு பதிவில் சொன்னேன், என் மனசார சொன்னேன், இவருடைய கடைக்காவது போனோம். கடை வள்ளியூரில் இருக்குது. வள்ளியூருக்கு வாரத்துக்கு 1 நேரம் 2 நேரம் போன மாதிரி போகிறேன். இவர் கடையை தாண்டி போகிறேன், எனக்கு கடைக்கு போக முடியல. அதற்கான நேரமும் அதற்கான சூழ்நிலையும் வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வீட்டுக்கு செல்வேன், கடைக்கும் செல்வேன். என் பிள்ளைகள் கன்னிதெய்வ குடும்ப உறவுகள் என்பது என் பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய வருகையும் நிச்சயமாக இருக்கும். கட்டாயப்படுத்தாமல் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக சொல்கிறார் பாருங்க. இவர் தான் அன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை உதவிக்காக என்ற ஒன்றுமே சொல்லாமல் 1500 ரூபாய் அனுப்பிய ஒரு உறவு. பேர் சுடலையாண்டி. அன்பானவர்களே, இப்படி பல மக்கள் இருக்கிறார்கள். பலரை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். கன்னி தெய்வத்தின் மூலமாக, கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். சாதாரண மனிதனாக இருந்தவர்களை எல்லாம் இன்று கன்னி தெய்வத்தை வழிபடச் செய்து அந்த தெய்வத்தின் அனுசரணை அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் வாழ்வதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அத்தைகளின் பேரை சொல்லி. முதல்ல அவங்க கன்னி தெய்வம் வாழ வைத்தது என்று சொல்வதை விட இவர்களுக்கு முதல் வழிகாட்டி என் மூலமாக ரூபணி சாலைசால் அத்தைகளின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போய் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தெளிவாக இவர் பேசுகிறார். அது என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும், அவருடைய மனைவிக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு தெரியும். அது போதும். ஊருக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. அப்படி 1000 பேருக்காவது நல்ல காரியங்களை அத்தைகள் மூலமாக செய்து கொடுத்திருக்கிறோம். பல குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறோம். இன்னும் லட்ச குடும்பங்களை வாழ வைக்க இருக்கிறோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வங்களை வழிபடுவது பெரிதல்ல. உண்மையாக வழிபட வேண்டும், நம்பிக்கையோடு வழிபட வேண்டும், முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வத்திற்கு விளக்கில் போடப்பட்ட பூக்கள் உடனே வாடுகிறது அண்ணன். என்ன காரணம் அண்ணன்? எங்களுக்கு வரும் பிரச்சனைகளை கண்ணியமாக தாங்கிக் கொள்கிறார்களா அண்ணன்? என்ன காரணம்? சரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். பயப்படாதுங்க. நீங்கள் தெய்வத்துக்கு தான் ஒப்படைச்சிருக்கீங்க. தெய்வத்திட்ட இருக்கும்போது அது வாடுது. அதை தெய்வம் பார்த்துக்கிடுவாங்க. அதை அந்த கண்ணியமாக பார்த்துக்கிடுவாங்க. நம்பிக்கையோடு இருங்க, எந்த கலக்கமும் வேண்டாம், நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, கன்னி தெய்வங்களின் நம்பிக்கையோடு தான் என் வாழ்க்கை பயணம். ஒரு சில நேரங்களில் நான் கலங்கி நின்றாலும் எல்லா நேரங்களிலும் நம் வீட்டை நான் கடந்து செல்லும்போது அத்தையை வணங்கி கொண்டு கடந்து செல்கிறேன். என்னுடைய மன கஷ்டங்கள் என்னை அறியாமல் எனக்கு குறைந்து விடும் அண்ணா. மகிழ்ச்சி தம்பி. அத்தைகளின் இல்லத்தை தாண்டி போகும் பொழுது அத்தைகளை வணங்கி செல்கிறேன் என்று கூறினீர்கள். உங்களுடைய மன கஷ்டங்கள் விலகிவிடும் என்று கூறினீர்கள். நிச்சயமாக குறையும், விலகும் என்று கூறிக்கொண்டு சோதனைகளை கண்டு பயந்து விடாதீர்கள், அச்சம் கொண்டு விடாதீர்கள். அச்சத்திற்கே அச்சத்தை காட்ட வேண்டும், பயத்துக்கே பயத்தை காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது. நேற்று மாலை எங்கள் வீட்டில் ஒரு சண்டை. என் மாமியார் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என் கண்ணிக்கு தீபமேற்ற முடியாது என்று ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக இருக்கிறேன். பொறுமையாக இருக்கிறது தான் நல்லதுமா. பொறுமையாக இருக்கிறதுனால கெட்டு போக மாட்டோம். நிச்சயமாக ஒரு காலம் நாம் உயர்ந்து நிற்போம்மா. என் மகனும் ஒரு ஸ்பெஷல் குழந்தை, 15 வயது ஆகிறது. என் கன்னி தெய்வம் துணை என்று நம்பி இருக்கிறேன். எங்கள் வீட்டு குலத்தாய் நான் மட்டுமே வணங்குகிறேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன். பணம் பொருள் நிறைய திருடு போயிருக்கு. கிட்டத்தட்ட 15 லட்சம் மதிப்புள்ள நகையும் பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக மர்மமான முறையில் போய்விட்டது. எப்படி போனது என்று கூட தெரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து 3 வருடமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்கள் உயிரை காப்பாற்றத்தான் என் குலதெய்வதை இதெல்லாம் பார்த்து இருக்கிறீங்க என்று நம்பி என் தெய்வத்தை நான் கும்பிடுவேன். என் வீட்டு இளவரசி எங்கள் குலதெய்வதை என் கன்னி தெய்வம் ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார்கள். கலங்காதுங்கம்மா. மாமியார் கொடுமையை நினச்சி பயப்படாதுங்க. அந்த மாமியாரே திருந்தக்கூடிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாக திருந்துவார்கள், இல்லைனால் திருத்தப்படுவார்கள் தெய்வத்தின் மூலமாக. ஆகவே உங்களுடைய வேதனையை புரிந்து கொண்டேன். 15 லட்சம் ரூபா பொருள் காணாமல் போயிருக்கிறது என்று சொன்னீர்கள். அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வரை தொட்டிருப்பேன். கொரோனா வர்றதா இருந்தால் எனக்கு தான் முதல்ல வரணும், ஆனால் வரலை. ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னே என்னுடைய 13-14 பவுன் கை செயின் தொலைந்தது. டாலரோட சேர்த்தா 15 பவுன்.
நான் ஒரு நாளும் வருத்தப்படலை. அத்தைகள் வந்து கணக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அத்தைகிட்ட போய் என் நகை தொலைஞ்சி போச்சே அப்படின்னு நான் கேட்கலை. அத்தைகள் சொன்னாங்களாம், நம் பிள்ளைகள் கேட்டிருக்காங்க, இப்படி அண்ணன் கையில் உள்ள கைச்செயின் தொலைஞ்சிட்ட, அதுக்காக நம்ம அண்ணனுக்கு அந்த கைச்செயினை நீங்கள் மீட்டு கொடுக்காண்டாமான்னு கேட்கும்போது என் மகன் என்னிடம் கேட்டால் நான் அதை மீட்டு கொடுக்கிறேன் என்று அத்தைகள் சொல்லியிருக்கிறார். எனக்கு கேட்கணும்னு தோணலை. அது போனால் அடுத்தது, அது போயிருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். நம்மளுடைய கையில் உள்ள கைச்செயின் தொலைந்திருக்கிறது என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்கும். உயிர் போயிருந்தால் எங்கே போகிறது? இல்லை ஒரு மிகப்பெரிய நோய் வந்திருந்து 15 லட்ச ரூபா செலவழிக்கணும்னா செலவழித்து தானே ஆகணும். ஆக நோயிலிருந்து விடுபட்டு இன்று நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அனைத்தும் அத்தைகளை என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே தொலைந்த பொருளை அத்தைகளிடத்தில் கேட்கவில்லை. அதற்குன்னு இன்றைக்கு வரைக்கும் கைச்செயின் இல்லாமல் மறுபடியும் மீண்டும் ஒரு வருடம் கழித்து ஒரு கைச்செயினை பண்ணி நம்ம கையில் போட்டிருக்கிறோம். தெய்வங்கள் நினைத்தால் நமக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தர முடியும். தெய்வங்கள் நினைக்க வேண்டும். ஆக நான் கும்பிட்றேன் எனக்காக நினச்சிடுவாங்கன்னு சொன்னால் எனக்கே பல சோதனைகள் தருகிறார்கள். அத்துணை சோதனைகளிலும் வென்று வந்து கொண்டே இருப்போம். அதுவும் கன்னி தெய்வத்தின் மூலமாக என்பதை கூறிக்கொண்டு, பயப்படாதே, தைரியமாக இரு, உன் தெய்வத்தை நம்பு, எக்காரணத்தை கொண்டும் தவறான முடிவு எடுத்து விடாதே, மாமியாரிடம் சண்டை போடாதே, பெத்த தாயை போல் பார், அவள் உனக்கு துரோகமே செய்தாலும் நீ செய்யாதே, நிச்சயமாக அவள் மனம் ஒரு நாள் மாறும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, ரூபினி சாலைசால் அத்தைகள் துணை, மிக்க நன்றி அண்ணா. 437வது பதிவில் கன்னி தெய்வ குழந்தைகள் மிக மிக அழகாகவும் அற்புதமாகவும் மிக மிக அருமையாகவும் தனது இனிமையான குரலில் கன்னி தெய்வ பாடலை அருமையாக வரிகளில் மிக அற்புதமாக பாடினார்கள். அதை கேட்கும்போது என் உடல் சிலிர்த்தது அண்ணா. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. இப்படி குழந்தைகள் எல்லாம் பக்தியோடும் பணிவோடும் கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கு நீங்கள் தான் காரணம் அண்ணா. உண்மையான வழிகாட்டி அண்ணா. எங்கள் அன்பான அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி அண்ணா. கன்னி தெய்வங்களும் ரூபினி சாலைசால் அத்தைகளும் கோடான கோடி நன்றிகள் அண்ணா. உங்கள் அன்பு தங்கை பேச்சியம்மாள். மகிழ்ச்சி பேச்சியம்மாள். அற்புதமாக எழுதி அனுப்பீர்கள், பிழை இல்லை. அதனால தான் டக்கு 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 டக்குன்னு என்னால் பேச முடியுது. மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். மாமா, கன்னி தெய்வம் துணை மாமா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம். அதில் எனல்ல ஒரு குழந்தை உருவம் எங்களுக்கு தெரியுது. அதை நான் அப்பப்போ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் மாமா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். உன் வீட்டில் அழகாக கன்னி தெய்வத்தை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த கன்னி தெய்வம் குழந்தை உருவத்தில் தெரிவார்கள். அதிலெல்லாம் பயமே கிடையாது. சந்தோஷமாக ரசி, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. அந்த கன்னி தெய்வத்திடம் எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ விளக்குக்கு முன் நின்று பேசு. 100% அந்த கன்னி தெய்வம் அதை கேட்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நீங்கள் நேரில் வரும்போது காமிக்கணும்னு நினச்சேன் மாமா. அகர் இன்னைக்கு சரி அனுப்பிவிடுவோம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்ருக்கேன் மாமா. என் செல்லை எப்படி தெரியுது தெரில மாமா, உங்கள் செல்லை எப்படி தெரியுது தெரில எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாமா. அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மாமா. எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. ஆகவே இன்னொரு முறை எனக்கு அனுப்பிவிடும்மா. நான் பார்த்துவிட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்து கொள்வேன் அல்லவா. இன்னொரு முறை அனுப்பிவிடுவோம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். மாமா, அன்னைக்கு ஒரு குடும்பக்காரங்க வந்தாங்க மாமா. எப்போதுமே குடும்பக்காரவங்க வந்தாக்கி கன்னி தெய்வம் வெளியே நிற்குது, வெளியே நின்று அழுது நிற்குது, கன்னி தெய்வத்தை எடுத்தால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மாமா. ஆனால் என்னும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கன்னி தெய்வத்தை நாம் முறைப்படி எடுத்து விட்டோம். அப்படி சொல்கிறார் என்றால் அவர் பொய்யானவர். அவர் பொய்யானவரோ மெய்யானவரோ நல்லவரோ கெட்டவரோ தேவையில்லை. அவரை வீட்டுக்குள் விட்டுவிட வேண்டாம். வெளியில் வைத்து பேசி வெளியிலே அனுப்பிவிடுங்கள். நிச்சயமாக குடுகுடுப்பக்கார் கண்களுக்கு கன்னி தெய்வம் இருப்பது தெரிய வரும். ஆகவே நாமே வம்பை விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடாது என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு ஒரு குடுகுடுப்பக்காரவங்க வந்தவங்க கன்னி மூலையில் நீ கண்ணி எடுத்து வச்சு கும்பிடுற, அது சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தது வந்து உங்களை ஆட்சி செய்யுதுன்னு சொன்னாங்க மாமா. எனக்கு அப்படி கையெல்லாம் புல்லரிச்சிட்டு மாமா. அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாமா. அவங்க சொல்லும்போது அவங்க சொல்லி தந்துட்டு போகிறேன், என்னைய மாதிரி ஆளை நீ உள்ளே விடக்கூடாது. அப்புறம் யாருக்கிட்டேயும் கன்னி தெய்வம் இந்த உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கையை யாருக்கிட்டேயும் காமிக்கக்கூடாது. அப்புறம் வேறு யார் வெளியே இருந்து வந்தாலும் உங்கள் சாமி இருக்கிற அறைக்குள்ள உள்ளே விடக்கூடாது. நான் உனக்கு நல்லது சொல்லி தந்துட்டு போகிறேன். அப்படியே தான் மாமா அவரே சொன்னார். இப்படி நல்லது சொல்வது போல் சொல்லி கொஞ்சம் உணவு தாயான் தண்ணி தாயான்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இடம் கொடுத்து விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அப்படி கை நீட்டி கன்னி மூலையில நீ வச்சு கும்பிடுற அப்படின்ட்டு சொன்னார் மாமா. அப்புறமே உள்ளே வரல மாமா. நீங்கள் சொன்னவங்க வந்தாலும் வெளியே நிற்குதுன்னு சொன்னவங்க இப்போ சிம்மாசனம் போட்டு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கவங்க வீட்டை. வழிகாட்டியது உன் மாமன், அதை மறந்து விடாதே அன்பு பிள்ளையே. 100% அந்த தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை
நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.